Hi friends, welcome to VP Treasures. Today நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல் நெக்லைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் 1 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் சில்வர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுக்கும் பொழுது எல்லா ஸ்டிச்சுமே ஈவனாக வர மாதிரி சைஸஸில் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரொம்ப தின்னான லோட் ஸ்டிச் கொடுக்கறதுனால நான் ஜர்தோசி பேஸாக கொடுத்து நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம நார்மல் சீவிங் த்ரெட்டில் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜர்தோசிக்கு நம்ம ஜரி த்ரெட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கரெக்டாக வராது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் 2 லைன் சில்க் த்ரெட்ஸ் கொடுத்து நான் லோடிங் ஸ்டிச் கொடுக்குறேன்.
இப்போது லோடிங் ஸ்டிச் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். பீட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்து டியூப் பீட்ஸை லோடிங் பண்ண போகிறேன். 1 டியூப் பீட் அண்ட் 1 நார்மல் ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்து நான் இதே மாதிரி லைன் ஃபாலோ பண்ணி போடுறேன். இந்த லோடிங் ஸ்டிச்சை நான் இன்னும் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். ஸோ தட் நான் எப்படி இதை டிசைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இந்த டியூப் லைன்ஸை ஃபாலோ பண்ணி நான் 1 லேயர் ஆஃப் ஸ்டோன் செயின்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டோன் லைனை ஃபாலோ பண்ணி இன்னொரு லைன் பீட்ஸ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நியூ டிசைன் பார்ப்போம்.
Thanks for watching my channel.